Hi to all. அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல இந்திய கூட்டாட்சி இந்தியன் ஃபெடரலிசம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20வது நாள் 12ஆம் வகுப்பு புத்தகம் வால்யூம் 1ல இருந்து 5வது லெசன் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற தலைப்பை இன்னைக்கு டேட் பார்த்துக்கோங்க 20/2/2025 இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ மொத்த கேள்விகள் 70. இன்னைக்கு இது ஃபுல்லா பார்த்தே ஆகணும். நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணக்கூடிய டாபிக் தான் இது. ஸோ அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க தப்பு பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹால்ல கரெக்டான ஆன்சரை பிக் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், சரி, கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஸோ எடுத்த உடனே பாருங்க, கூட்டாட்சி அமைப்பின் முதன்மையான பண்பு எது, பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மத்திய மற்றும் பிராந்திய இல்லைன்னா ரீஜனல் மாநில அரசாங்கங்களுடையான அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் கூட்டாட்சியுடைய மிக முக்கிய தத்துவம். சரி, இந்த கூட்டாட்சி விதம் அந்த அந்த ஃபெடரல் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா 1935 இந்திய அரசு சட்டத்துல இருந்து எடுத்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, ஃபெடரல் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஃபெடரல் ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து எடுத்திருக்கோம். ஆனா நம்மளுடைய கூட்டாட்சி வடிவம் எந்த நாட்டில் இருந்து நாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் கனடாவில இருந்து எடுத்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்? இந்தியாவில கூட்டாட்சி அப்படிங்கிறது 1935வது சட்டத்துல இருந்தா எடுத்திருக்கோம். ஆனால் மத்திய அரசு வலுவாக இருக்க வேண்டும் என்ற இந்த கூட்டாட்சி நாம் கனடா நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி ரெண்டு முக்கிய தகவல்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, கூட்டாட்சியுடைய முக்கியமான விஷயம் என்ன? அதிகார பகிர்தல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ரைட்டா? சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. which of the following is a fundamental feature of federal system? எது கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படை அம்சம்னு கேட்டிருக்காங்க. அரசியல் அமைப்பு ரீதியான பாதுகாக்கப்பட்ட மாநில அரசாங்கங்கள். மாநில அரசாங்கத்துக்கு அத்தகைய பாதுகாப்பு அரசியலமைப்பு வழியாக வழங்கப்படுது. என்னதான் வலுவாக மத்திய அரசு இருந்தாலும் மாநிலத்துக்குன்னு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி okay is best ensured by which form of government? federalism. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது எந்த வகையான அரசாங்கத்தால் சிறப்பாக உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டா கூட்டாட்சி தான் வரும். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு மாநிலம் பாத்தீங்கன்னா பல மக்கள் பாத்தீங்கன்னா கொண்ட ஒரு மாநிலமா இருக்கு. ஓகேங்களா? எத்தனையோ பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் வழங்கியதாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலம் அப்படி இருக்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரிவினைகள் பாத்தீங்கன்னா இருக்குப்பா. இவங்க எல்லாமே ஒண்ணுதான், இவங்க எல்லாமே ஒண்ணு. என்னதான் பாத்தீங்கன்னா காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், லடாக் இப்படி வடகிழக்கு மாநிலம் இப்படி பிரிக்கப்பட்டு இருந்தாலும், குஜராத் அது இதுன்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டு இருந்தாலும் எல்லாமே ஒன்று. ஆல் இந்தியன்ஸ் அப்படின்னு அந்த கூட்டாட்சி தத்துவம் தான் வேற்றுமையில் ஒற்றுமையை சொல்லும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப ஒரு கேள்வி, இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தையை சொன்னது யார்? எந்த தலைவர் சொன்னாரு? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, உலகத்திலேயே மொத கூட்டாட்சி முறையை ஏற்றுக்கொண்ட நாடு எது? அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ரைட். கூட்டாட்சி அமைப்புக்கு எந்த வகையான அரசியல் அமைப்பு அவசியம் என்றால் எழுதப்பட்ட. சோ அதனாலதான் அமெரிக்க அரசியலமைப்பும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உலகத்திலே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். சரி, அடுத்தது, இந்தியாவில் அதிகார பகிர்வு பின்வருவன மூலம் உறுதி செய்யப்படுகிறது. எதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 3 பட்டியல்கள் இருக்கும்.
மத்திய பட்டியல், யூனியன் பட்டியல்னு சொல்லலாம், இல்ல மத்திய பட்டியல்னு சொல்லலாம், மாநில பட்டியல், பொது பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? இந்த மூணுமே வந்து நமக்கு அதிகார பகிர்தலை பத்தி சொல்லுது. இந்த மூணுமே எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா அட்டவணை 7, அட்டவணை 7ல வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து கடுமையான திருத்த செயல்முறையை வழங்குகிறது? ரிஜிட் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டா 368. இல்ல இப்ப நார்மல் அப்படின்னு கேட்டா பொதுவாக அரசியலமைப்பை திருத்துவதற்காக என்ன சொல்ல சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து 368 என்ற சரத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? 368 சரத்துல ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்பதை சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ரிஜிட்னு சொல்ல வேண்டாம், அமெண்ட்மெண்ட் ப்ராசஸே நம்ம அங்க இருந்து எடுத்திருக்கோம். அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் 3 விதத்தில் இருக்கும். இது பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓகே, 3 விதத்தில் இருக்கும்பா இந்த அமெண்ட்மெண்ட். என்னென்ன அப்படின்னு சொல்லவா? முதல் வந்து ஆர்டினரி, சாதாரண. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஸ்பெஷல் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், பாதி மாநிலங்கள் ஒப்புதல் வேண்டும். இப்ப ஜிஎஸ்டி மாதிரியானதெல்லாம் இந்த ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஜிஎஸ்டி இதுல மட்டும் வருது அப்படின்னு கேட்டா, இந்த டாக்ஸ்ல ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்தை கொஞ்சம் மாத்துற மாதிரி இருக்கு. ஆகையால மத்திய அரசுல லோக்சபால வந்து இப்ப லோக்சபா ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ணணும். அதே சமயத்துல எல்லா மாநிலத்திலையும் பாதி மாநிலம், மொத்தம் 28 + 2. ஓகேங்களா? ஏன் 2ன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா 28 மாநிலம், 2 யூனியன் டெரிட்டரியில சட்டமன்றம் இருக்கு, புதுச்சேரி மற்றும் டெல்லி. ஜிஎஸ்டி வரும்போது ஜம்மு காஷ்மீர் இல்ல, சோ அதனால. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் உள்ளது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த டெல்லி மற்றும் புதுச்சேரியில அப்ப இருந்ததுனால மொத்தம் 15க்கு மேல, மொத்தம் 30 ஆகுதா? சோ அப்ப 15க்கு மேல இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒப்புதல் வழங்கணும். இந்த மாதிரி 3 விதத்துல இருக்கு. ஒன்னு ஆர்டினரி, அதாவது ஆர்டினரினா ஆர்டினரி பில் சொல்ல வரல, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, சோ அது என்ன மெஜாரிட்டி, என்ன மெஜாரிட்டின்னு ஏதோ சொல்றீங்களே, அதை பத்தி விளக்குங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறது நான் இன்னொரு வகுப்புல தனியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்ப ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பாராளுமன்றத்துல ஒரு இது வருது, பில் வருது, மசோதா வருது. அந்த மசோதாவை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக அதை வந்து என்ன சொல்ல பாஸ் பண்ணப்படுவாங்க. ஒரு அவையில இருந்து இன்னொரு அவைக்கு போகணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 2 ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கு. ஒன்னு 249வது சரத்தின் கீழே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 368 அதன் கீழ் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அண்ட் ஆர்டிகிள் 61 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு தான் சொல்லுவாங்க. 3 ஆர்டிகிள் இருக்குப்பா. ஓகேங்களா? சோ இந்த மெஜாரிட்டியில சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 4 டைப் இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவுல தனியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த மெஜாரிட்டி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ரைட், சரி. இப்ப அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அம்சம் கிடையாதுன்னா ஒற்றை குடியுரிமை. சார், அப்ப நம்ம இந்தியாவில ஒற்றை குடியுரிமை இருக்கே அப்படின்னு கேட்டா, ஆமா, நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முழுமையான கூட்டாட்சி அல்ல, முழுமையான ஒற்றை ஆட்சி அல்ல. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குவாசி ஃபெடரல். அது என்ன சார் குவாசி ஃபெடரல் அப்படின்னு கேட்டா, அரை கூட்டாட்சி. அரை கூட்டாட்சி. நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது அரை கூட்டாட்சியை கொண்டது. ரைட், சரி. அடுத்தது, சோ அதனாலதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்த ஒற்றை ஆட்சியில இருக்கக்கூடியதும் உள்ள வரும் மற்றும் கூட்டாட்சியில இருக்கக்கூடிய அம்சங்களும் உள்ளக்குள்ள வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட். இது என்ன? இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் கூட்டாட்சி நாடு. ஓகேங்களா? அமெரிக்கா யுஎஸ்ஏ பிளஸ் 50 மாகாணங்கள் அங்க இருக்கு. இந்த 50 மாகாணங்களுக்கு தனி அரசியலமைப்பு,
ஒவ்வொன்றுக்கும் தனியா அரசியலமைப்பு. சோ அப்ப 50 அரசியலமைப்பு இருக்கும். அமெரிக்காவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்கு, ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு 51 அரசியல் அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாட்டுல. ஆனா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இந்தியா பூரா ஒரே அரசியலமைப்பு. ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிரசன்ஸ் ஆஃப் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட், இது எதனுடைய எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. மத்திய மற்றும் மாநிலங்கள் இரண்டிற்கும் ஒரே அரசியலமைப்பு என்பது ஒற்றை அம்சம், ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னு தான் சொல்லணும். ஒற்றை ஆட்சி முறை, ரைட்டா? சோ அப்ப நம்ம இந்தியா வந்து கூட்டாட்சி முறையை தானே பின்பற்றுது, அப்புறம் எப்படி இது அப்படின்னு கேட்டா, எஸ் அதுதான் இந்தியா, அதனாலதான் அரை கூட்டாட்சின்னு சொல்றோம். இப்ப இந்த சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடியது. ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அங்க ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதாவது அமெரிக்காவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஓகே, சோ இது பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அங்க கோர்ட் சிஸ்டமும் வந்து அந்த மாதிரிதான், ஒருங்கிணைந்த கோர்ட் கிடையாது, ஆனா தன்னிச்சையான கோர்ட். நம்ம இந்தியாவில ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை பிரிட்டன்ல இருந்து எடுத்திருப்போம், தன்னிச்சையான சுதந்திரமான நீதிமன்றத்தை அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்போம். ஆர்டிகிள் 14 எடுத்தீங்கன்னா நம்ம 2 நாட்டுல இருந்து எடுத்திருப்போம், ஒன்னு அமெரிக்கா ஒன்னு பிரிட்டன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய தகவல்கள் இருக்கு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். யூனியன் பார்லிமெண்ட் கேன் கிரியேட் நியூ ஸ்டேட். மத்திய அரசு நினைச்சா மத்திய பாராளுமன்றம் எந்த பிரிவின் கீழ் புதிய மாநிலத்தை உருவாக்க முடியும்? சரத்து 3. வெறும் 15 மாநிலமா இருந்துச்சுப்பா இந்தியா உருவாகும் போது. 15வது மாநிலமாக, மொழிவாரி மாநிலமாக குஜராத் வந்திருக்கும். அதனை தொடர்ந்து ஒவ்வொன்னா மாறி மாறி இப்ப 28 மாநிலங்கள் இருக்கு. புரியுதா? சோ 29ல இருந்து 28ஆ குறைஞ்சிருச்சு. ரைட், சரி, என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வர்றோம். எப்படி? சரத்து 3 தான். ஓகே, முக்கியமான ஒரு சரத்து அது. அடுத்தது, which emergency provisions make India's federal system unitary? அதாவது எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாம, சட்ட திருத்தம் செய்யாமல் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பை ஒற்றையாட்சி ஆக்கும் அவசரகால சட்டம் எது அப்படின்னு கேட்டா, தேசிய நெருக்கடி 352 இதுதான் வரும். அவ்வளவு அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அடுத்தது, ஃபெடரலிசம் இஸ் a system where power is divided between. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆனா உங்களுக்கு விளக்கத்தோட இங்க வந்திருக்கு பாருங்க. கூட்டாட்சி என்பது அதிகாரம் பிரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். யாருக்கும் யாருக்கும்? மத்திய அரசுக்கும் பிராந்தியத்துக்கும் அல்லது மாநிலத்துக்கும். கூட்டாட்சி என்பது சுயாட்சி மற்றும் ஒற்றுமையை பராமரிக்க அரசாங்கத்தின் பல்வேறு நிலைகளுக்கு இடையில் அதிகார பகிர்வை உறுதி செய்யும். ரைட், சரி, அதனாலதான் நம்ம இந்தியா வந்து அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். ஈவன் தோ யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் 1-2 நமக்கு பிடித்திருக்க போக, நம்ம அரசியல் அமைப்பாளர்கள் வடிவமைப்பாளர்கள் பிடிச்சிருக்க போக அதை எடுத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஒற்றை குடியுரிமை, அதுக்கப்புறம் இந்த IAS IPS போன்ற அமைப்புகள், அதனை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள். ஓகேங்களா? சோ ரைட், அடுத்த கேள்வி, which of the following is essential feature of federalism? அதிகார பகிர்தல் தான் இதனுடைய முக்கியமான சாராம்சம். ஓகேங்களா? சோ அதான் பின்வரும் கூட்டாட்சியின் இன்றியமையாத அம்சம் என்ன? அதிகார பகிர்தல். அடுத்தது, எந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த விளக்கத்தை பாருங்க. 1787ல உலகத்திலேயே வந்த முதல் கூட்டாட்சி நாடு அமெரிக்கா தான். அடுத்தது, பின்வருவனவற்றில் எது ஜனநாயக கூட்டாட்சியை சிறப்பாக விவரிக்கிறது? பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் போது ஒற்றுமையை ஆதரிக்கும் ஒரு அமைப்பாக இது இருக்கும். அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம்னு சொல்றாங்க. சரி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி கூட்டாட்சி முறையை நிறுவுகிறது? பகுதி 11. பகுதி 11ல தான் யூனியன் அண்ட் ஸ்டேட் பத்தின ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதியில மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான சட்டமன்ற, நிர்வாக, நிதி உறவுகள் பற்றியும் விளக்கி இருக்கும். சரியா? சோ இங்க பாருங்க, இது மட்டுமே தனி கேள்வியா கேட்பாங்க. இந்த பார்ட் 11 பத்தி எதெல்லாம் இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ்,
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபினான்ஸ் ரிலேஷன்ஸ் பத்தியும் சொல்றாங்கிறதையும் தனியா கேட்பாங்க. சரி, இந்த அதிகார பகிர்தல்னு சொல்றாங்கல்ல, பட்டியல், 3 பட்டியல்கள், அது எங்க இருக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். 7வது அட்டவணையில் இருக்கு. எல்லா அட்டவணையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா. ஒவ்வொரு அட்டவணையும் மிக முக்கியமானது. ஓகேங்களா? சோ நீங்க இந்த ஸ்கெடியூல் பத்தி பார்க்கும்போது முதல் அட்டவணையிலிருந்து 12 அட்டவணை இருக்கும். இதுல 10வது அட்டவணை அடிக்கடி கேட்பாங்க கொஸ்டின். 10, 9, 8வது அட்டவணை மொழிகளுக்காக இருக்கக்கூடியது 7வது அட்டவணை. மொத்தமே 12 தான் இருக்கு. 12மே கேட்பாங்க. அதில் 7ல இருந்து 11, 12 வரைக்கும் அடிக்கடி கேட்பாங்கப்பா கொஸ்டின். ஸோ அதை ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்தது இதெல்லாம் நான் ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன். முடிந்தால் லக்ஷ்மிகாந்த் பிளேலிஸ்ட போய் பாருங்க. சரி, பின்வருவனற்றில் எது கூட்டாட்சி அரசியலமைப்புக்கு முக்கிய செயல்பாடு? மாநில உரிமையை பாதுகாத்தல் என்பதுதான் முக்கியமானது. அடுத்த கேள்வி, யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன? அதாவது நம்ம இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு தான், அரை கூட்டாட்சின்னு சொல்றோம்ல, கூட்டாட்சி நாடு. ஆனால் ஒற்றையாட்சி அம்சம் ரொம்ப முக்கியமானதா ஒரு சிலதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒன்றிய மற்றும் மாநிலங்களுக்கான ஒற்றை அரசியல் அமைப்பு. அமெரிக்காவை போல் இல்லாமல் மாநிலங்கள் அவற்றின் சொந்த அரசியல் அமைப்புகளை கொண்டிருக்கும் அமெரிக்காவில். ஓகேங்களா? அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை போல் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரே அரசியலமைப்பை கொண்டுள்ளது. அமெரிக்காவை போல் அல்லாமல் இந்தியா அனைத்திற்கும் இந்தியா முழுவதற்கும் ஒரே அரசியலமைப்பை கொண்டுள்ளது. ஆனா அமெரிக்காவில் எப்படி இருக்கும்? மாநிலங்கள் அவங்க சொந்த அரசியலமைப்பை வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நடுவண் அரசு செல்ல முடியாது. ரைட், சரி, which constitution amendment transfer education to current list? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியுள்ளது? பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது 42வது சட்ட திருத்தம் 1976 மாற்றியிருக்காங்க. பொதுப்பட்டியல இந்த டயத்துல நாட் ஓன்லி கல்வி மட்டும் இல்ல, கல்வியோட சேர்த்து 5 இது, மொத்தம் 5 இது. ஓகேங்களா? கல்வியோட சேர்த்து 5 தான் மாத்திருப்பாங்க. இதை பத்தி ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். முந்தைய 10ஆம் வகுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இதே 100 days 100 GKல நான் சொல்லியிருக்கேன். நீங்க போய் பாருங்க. ரைட், who is the final authority in case dispute between center and state? இப்ப மத்திய மாநில உறவுகளுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை வருது, அத தீர்க்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் வரும். ஆனா யாரோட கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு கேட்டா மத்திய அரசு கை தான் ஓங்கி இருக்கும். அவங்கதான் ஃபர்ஸ்ட் வரும். பட் அதுலயும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம் தலையிடும். அதற்கான சரத்து 131. அடுத்தது தேசிய நலனுக்காக. இங்க பாருங்க, சரியான விஷயம். இப்ப நினைச்சிச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை கையாளலாம். தேசிய நலனுக்காக மாநில பட்டியல் பாடங்களில் இல்ல சாராம்சங்களில் நாடாளுமன்றம் சட்டத்தை இயற்ற அனுமதிக்கும் சரத்து 249. ஏன்னா இப்ப பாருங்க, ஏதேனும் 2 மாநிலம், மினிமம் 2 மாநிலமாவது வந்து பாத்தீங்கன்னா இத கேட்டுக்கிட்டா, மோர் தென் 2, 2க்கு மேல் இந்த மாதிரி தேசிய நலனுக்காக மாநில பட்டியல்ல இப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா, இப்ப ராஜ்யசபாவுக்கு தான் இதுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா லோக்சபாவுக்கு இந்த இதுல அதிகாரம் இல்லை. இந்த 249 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ராஜ்யசபா, நாட் லோக்சபா. ராஜ்யசபாவுக்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அதிகாரத்துல இது ஒண்ணு. ரைட்டா? அதே மாதிரி ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்லுவாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் சொல்றாங்கல்ல, இந்த ஆல் இண்டியா சர்வீஸ்ல ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்னா கூட ராஜ்யசபாவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. லோக்சபா ஜஸ்ட் பாசிங் ஹவுஸா தான் இருக்கும். ரைட்டா? சோ இப்ப ராஜ்யசபால 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாலே போதும், மாநில பட்டியல்ல நாடாளுமன்றம் சட்டத்தை இயற்றிவிடலாம். இது எப்படி அப்படின்னு கேட்டா,
அந்தந்த மாநிலத்துல இப்ப மொத்தம் 28 மாநிலம்னு சொல்லியிருந்தோமா, இதுக்கு 15 இல்லப்பா 18க்கு மேல மாநிலத்துல மத்திய அரசு எந்த கட்சி ஆண்டு கொண்டு இருக்கோ அதே கட்சி தான் இந்த 18க்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம். ஓகேங்களா? சொல்ல போனா 20 மாநிலம்னு சொல்லிடலாம். 20க்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலத்துல இதே ஒரே கட்சி தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப 20ன்னு சொல்லும் போது அவங்க ஸ்டேட் லிஸ்ட்ல அவங்களா ரெக்வஸ்ட் பண்ணா டெஃபினட்டா இந்த லா பாயும். அப்ப ஸ்டேட் லிஸ்ட்ல கூட மாநில பட்டியல கூட மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். வாட் ஹேப்பன் டு ஃபெடரலிசம் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி? தேசிய அவசர நிலையின் போது கூட்டாட்சி என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒற்றை ஆட்சியா மாறிடும். ஓகேங்களா? எல்லா அதிகாரமும் மத்திய அரசுக்கு மாற்றப்படும். மத்திய அரசுக்கு மாற்றப்படும். அவசர நிலை என்ன சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? சோ அதன் கீழ் ஒற்றை ஆட்சியாக மாறும். சரத்து 353. இந்த சரத்தையும் எழுதிக்கோங்கப்பா. எந்த யூடியூப் சேனலும் இத பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, எல்லாரும் 352 352 தான் சொல்லுவாங்க. டைரக்டா இங்கிட்டு போயிருவாங்க. 352 356 360 இந்த 3 தான் விளக்குவாங்க. இதை தாண்டி அந்த யூடியூப் சேனல்களுக்கே தெரியாது, ரைட்? இதை தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா 353 இருக்கு, 365 இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதனால கவனித்துக்கோங்க. சரத்து 353 கீழ் தேசிய அவசர நிலையின் போது மாநில பட்டியலில் உள்ள எந்த ஒரு விஷயத்திலும் மத்திய அரசு சட்டங்களை இயற்ற முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் பெடரலிசம், இந்தியாவின் கூட்டாட்சி. அதனால அதை பத்தின தகவலா வந்துகிட்டு இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி, மத்திய மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்ய எந்த ஆணையம் அமைக்கப்பட்டது? சர்க்காரியா ஆணையம் 1983. ஒவ்வொரு ஆணையத்தை பத்தியும் கொஸ்டின் வரும். வர்மா ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கிரீமிலே இருக்காங்க. ஓகே, சோ சர்க்காரி ஆணையம் பத்தி தான் சொல்லியிருக்கோம். இப்ப நானாவதி கமிஷன் பத்தி யாருக்கு தெரியும்? சோ நானாவதி கமிஷன் எதுக்காக இருக்கிறாங்க? நானாவதி கமிஷன் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா இந்த இதெல்லாம் கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க. நானாவதி கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானாவதி கேஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானாவதிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டா, அவங்க மத்திய அமைச்சரா இருந்தவங்கப்பா 2000ஆம் வருஷம். அப்ப ஜஸ்டிஸ் அவங்க ஆக்சுவலா வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபார்மர் ஜட்ஜும் கூட அவங்க. அவங்க வச்சு ஒரு கமிஷன் கொண்டு வந்து, ஒன் மேன் கமிஷன். அவங்க மட்டும் தான் ஜிடி நானாவதி அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ அப்போ வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. அதை பத்தி யாருக்கானும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிஷன். அடுத்தது எல்லாம் ரொம்ப ரேர். நானாவதி கமிஷன் எல்லாம் டிஎன்பிஎஸ்ல ரொம்ப ரேர். எந்த திருத்தம் பஞ்சாயத் ராஜ் அறிமுகப்படுத்த கூட்டாட்சியை வலுப்படுத்தியது? பஞ்சாயத் ராஜ் அறிமுகப்படுத்தியது கூட்டாட்சியை வலுப்படுத்தியது. சரி, சோ இது வந்து 73வது சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத் ராஜ் வந்தது. பஞ்சாயத் ராஜோடைய ஆர்டிகிள் தெரியுமா? ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன். 243 அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 143னா எதுக்கு, 108னா எதுக்கு, 213 123 இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன், ரைட்? சரி, அடுத்தது பாருங்க. நிறைய முக்கியமான சரத்துகள் இருக்குப்பா, அதெல்லாம் நான் ஒரு வீடியோல தனியா சொல்றேன். இந்த பாலிட்டி முடியும் போது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி நான் கொடுக்குறேன். வாட் இஸ் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்? மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலின் முக்கிய நோக்கம் என்ன? கூட்டுறவு கூட்டாட்சியை ஊக்குவித்தல், ப்ரொமோட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இதுதான். ஸோ இந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. அடுத்தது, பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அல்லாத அம்சம் என்ன? கூட்டாட்சி அல்லாத அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ரெசிடரி பவர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது எஞ்சிய அதிகாரங்கள். மொத்தம் 3 பட்டியல் இருக்கா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல்.
மூணுலயும் சாராதத எஞ்சிய அதிகாரம் சொல்லுவாங்க. இந்த எஞ்சிய அதிகாரம் எங்க போகும்னா மத்திய அரசுக்கு போகும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபெடரல் ஃபீச்சர். இது எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா கனடாவில இருந்து எடுத்திருக்கோம். ஓகேயா? சோ மோரோவர் ஃபெடரல் சிஸ்டம்னாலே அந்த எஞ்சிய அதிகாரங்கள் எங்க போகும் அப்படின்னு கேட்டா மாநில அரசுக்கு தான் போகும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னாலே என்னன்னு தெரியுமா? கூட்டாட்சி அரசுனா அமெரிக்கா தான் ஒரு எக்ஸாம்பிள். அப்ப அமெரிக்காவுல அந்த எஞ்சிய அதிகாரங்கள் மாநில அரசாங்கத்துக்கு போகும். இதனை வச்சுதான் டாக்டர் ராஜமன்னார் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய முக்கியமானதுல எஞ்சிய அதிகாரங்களை மாநில அரசுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அது நடக்குமா நடக்காதுல அந்த PV ராஜமன்னார் சொன்னதுல எதுவுமே வரல. சரி, இந்தியா கிவ்ஸ் ரெசிடரி பவர் டு சென்டர் எந்த ஆர்டிகிள் கேட்பாங்கப்பா? ஆர்டிகிள் ரொம்ப முக்கியம், இந்த சரத்து ரொம்ப முக்கியம். 248. சரி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல மத்திய மாநில உறவுகள்ல எத்தனை வகையா பிரிக்கப்பட்டிருக்கு? 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நிதி உறவுகள். ஓகேங்களா? 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு மத்திய மாநில உறவுகள்ல. ரைட்டா? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்டிகிள் இருக்கு. we already explain it. ஓகே, சரி, ரெசிடரி பவர் என்ன சரத்து பார்த்துட்டோம் ஏற்கனவே. அடுத்தது 30வது கேள்வி, மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பிராந்திய அதிகார வரம்பை எந்த சரத்து விளக்குகிறது, எந்த கட்டுரை விளக்குகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. சரத்துன்னு மாத்திக்கோ. ஓகே, சோ டெரிட்டோரியல் ஜுடிஷன் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி சொல்றது 245. 245வது சரத்து. சரி, மத்திய பட்டியல்ல மொத்தம் எத்தனை என்ன சொல்ல அதிகாரங்கள் உள்ளன? மத்திய பட்டியல்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 100. மொத்தம் அந்த லிஸ்ட் பத்தி கொஸ்டின் கேட்பாங்கப்பா அடிக்கடி. நிறைய தடவை அந்த லிஸ்ட்ல எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 3 லிஸ்டும் 246வது ஆர்டிகிள் பாருங்க. 3 லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 லிஸ்ட் ஷெட்யூல் 7 அட்டவணை 7 இதனுடைய ஆர்டிகிள் வந்து பாத்துக்கோங்க 240. சோ அதுக்குள்ள மத்திய பட்டியல்ல மட்டும், அதாவது இந்த யூனியன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே பாத்துக்குவாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு அதிகாரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சோ இது வந்து ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஷெட்யூல் 7 எடுத்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வந்து 97 இருந்திருக்கும், இப்ப 100 இருக்கு. 97 to 100. அடுத்த கேள்வி, எந்த பிரிவின் கீழ் யூனியன் அரசு மாநிலங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும்? 257. ஓகேங்களா? சோ இந்த டைரக்ஷன்ல சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க சென்ட்ரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 257 ஆர்டிகிள் மிக முக்கியம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த பிரிவின் மூலம் மத்திய மற்றும் மாநிலங்களிடையே நிர்வாக அதிகாரங்களை பரஸ்பரம் வழங்க முடியும்? அதாவது மியூச்சுவல் டெலிகேஷன் சொல்லுவாங்க. பரஸ்பர ஒப்பந்தம் மாதிரி, நீ இது பண்ணு நான் இது பண்றேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? மாநிலமும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கும். ஓகே, அது வந்து 258. நீயும் நானும் ஒண்ணு அப்படி சொன்ன மாதிரி, நீயும் நானும் சேர்ந்து பண்ணலாம். சோ அந்த மாதிரி உனக்கு இது வச்சுக்கோ, எனக்கு நீ இது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குவாங்க. 258. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பத்தி கேட்டிருக்காங்க. குறிப்பா விச் பாடி ஆக்ட் அஸ் கோஆர்டினேட்டிங் மெக்கானிசம் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட்? மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையே ஒருங்கிணைப்பு பொறிமுறையை எந்த அமைப்பு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டா மத்திய மாநில கவுன்சில். மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில், அவங்க இது பண்ணிக்குவாங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்காக. இதனுடைய ஆர்டிகிள் 263. அடுத்த கேள்வி, கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள்ஸ் எம்பவர் பிரசிடென்ட் டு இம்போஸ் பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட். குடியரசுத் தலைவர் ஆட்சி, கவர்னர் ஆட்சின்னு சொல்லுவோம்ல கலோக்கியலா, அது எந்த சரத்தின் கீழே வருதுன்னு கேட்டா 356 கீழே வருது. ஒரு மாநில அரசியலமைப்பு
விதிகளுக்கு இணங்க தவறினால் ஜனாதிபதியின் ஆட்சியை விதிக்க இந்த சரத்து வழிவகை செய்கிறது. ஆர்டிகிள் 356. மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை அனுமதிக்கும் இந்த 356 வந்துருச்சுன்னா கூட்டாட்சி ஒத்துழைப்பை பலவீனப்படுத்துவதாக அடிக்கடி விமர்சிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை, இந்த 356 டெத் லெட்டர் என்று வர்ணித்திருப்பார். இந்த டெத் லெட்டர் அப்படிங்கிறத நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க. டெத் லெட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்கப்பா. யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த கேள்வி 36வது கேள்வி. எந்த சரத்து மாநிலங்களுக்கு நிதி மானியங்களை வழங்குகிறது? நிதி பத்தி பேசியிருக்கிறாங்க. 275 இந்த சென்ட்ரல் கவர்மெண்டே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கணும் சில விதிகளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பினான்சியல் கிராண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்களா? 275. இப்ப இந்த சட்டத்துக்குள்ள நீங்க வாங்க, அதாவது தேசிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தேசிய கல்வி, புதிய கல்விக் கொள்கை கீழே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராண்ட் எல்லாம் கொடுக்குறேன், PM சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த எவ்வளவு ரூபாயோ அது எல்லாமே இத்தனை கோடிகள் வந்து நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மத்திய அரசு இப்படி முட்டுக்கட்டை போடுதா? ஸோ அப்ப மத்திய அரசுக்கு நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் சில ஃபண்ட்ஸ். எல்லா ஃபண்ட்ஸையும் சொல்ல வரல, சில ஃபண்ட்ஸை. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த சரத்துக்குள்ள எது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா 275. அடுத்த கேள்வி, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே வரி வருவாய் பகிர்வை எந்த அமைப்பு பரிந்துரைக்கிறது? நிதி ஆணையம். அதாவது நிதி ஆணையம் வரும். ஓகேங்களா? பினான்ஸ் கமிஷன். பினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிகிள் தனியா கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 280. ஆர்டிகிள் 280. ஓகே, இவங்க தான் வந்து இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க பட்ஜெட் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு தகவல் வரும், ₹1 இருந்து எவ்வளவு. அதே மாதிரி மத்திய அரசு மாநிலத்துக்கு தமிழ்நாடு எவ்வளவு மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசுக்கு மத்திய அரசு எவ்வளவு திருப்பி கொடுக்குது அப்படின்லாம் வந்து ஒரு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பினான்ஸ் கமிஷன் சொல்றதுதான். ரைட்? சரி, இப்ப இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, ஆர்டிகிள் கேட்பாங்க. அரசியலமைப்பின் குறிப்பிடப்படாத வரிகளை விதிக்க பாராளுமன்றத்துக்கு எந்த சரத்து அதிகாரம் அளிக்கிறது என்று கேட்டால் 248. நிறைய சரத்து வருது இல்ல, இந்த சரத்து பத்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரெசிடரி பவர், ரெசிடரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சரத்தெல்லாம் நான் உங்களுக்கு 1 by 1 எழுதி கொடுக்குறேன், அதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். ஓகே, சரி. இப்ப சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக இந்த ஆடிட்டிங் பண்ணுவாங்கல்ல, கணக்காயர் யார் அப்படின்னு கேட்டா தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க, கேக் வரும். இதனுடைய ஆர்டிகிள் 148. இதுவும் தனியா கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. கொஸ்டின்ஸ் இதுவும் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இந்த 148 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் எது மாநிலங்களுக்கு வருவாய் ஆதாரமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விற்பனை வரி மூதறிஞர் ராஜாஜி கொண்டு வந்தாரா? அதே மாதிரி இன்கம் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஆல்கஹால், இந்த டாஸ்மார்க் எல்லாம் இதான வச்சிருக்காங்க. ஆமா, மாநில அரசு தானே வச்சிருக்காங்க. சொத்து வரி, வீட்டுக்கு வரியா இருக்கட்டும், தண்ணி குடிநீருக்கு டாக்ஸா இருக்கட்டும், பாதாள சாக்கடைக்கான டாக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்கு வந்து வசூலிக்கிறாங்க? மாநில அரசாங்கம். சொல்லப்போனா அந்தந்த மாநகராட்சி, நகராட்சிகள். ஓகேங்களா? அப்ப மாநில அரசாங்கம் கூட கிடையாது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொல்லும் போது நகராட்சி வந்துடும், லோக்கல் கவர்மெண்ட் வந்துடும். பட் இந்த இன்கம் டாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசுக்கு கொடுப்போம், இது மாநிலத்துக்கு வராது. சோ அதனால பி, இன்கம் டாக்ஸ். அடுத்தது, வாட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்? கூட்டுறவு கூட்டாட்சி என்றால் என்ன? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு கொள்கைகளை வந்து கொண்டு வருவாங்க. கொள்கைகள் மற்றும் நிர்வாகத்துல மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இது நான்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்றதுதான். அடுத்தது, இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ற வார்த்தையை கொண்டு வந்தது யார்? கிரான்வின் ஆஸ்டின்.
இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கேள்வியா கேட்டிருக்காங்க. நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே லெசன் 5ல இருந்து மட்டுமே நம்ம எடுத்திருக்கோம்ப்பா. ஸோ அதனால ஃபுல்லா பாருங்க. ரைட். அரசியலமைப்பின் எந்த சரத்து மாநிலங்களுக்கு இடையே கவுன்சிலை வழங்குகிறது? 263. இது நம்ம இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 44வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது கூட்டுறவு கூட்டாட்சியின் அம்சம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிச்சுல்ல, அது இதுக்குள்ள வரவே வராது. ஸ்டேட் அட்டானமி, அனைத்து விஷயங்களிலும் மாநில சுயாட்சி. நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் 14th லெசன் 11th ஸ்டாண்டர்ட்ல 14th லெசன் இங்க இருக்கா? 14வது நாள் நம்ம பார்த்திருப்போம். 14/2/2025 இந்த லெசன் பார்க்கும்போது இந்த கூட்டாட்சி பத்தி நான் சொல்லியிருப்பேன், மாநில சுயாட்சி பத்தி சொல்லியிருப்பேன். அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டேபிள் இருக்குமா, டேபிள் லாஸ்ட் போட்டிருப்பாங்க. எந்த வருஷம்னு போட்டாங்க ஞாபகத்துல இருக்கா? 1900 எந்த வருஷம்? கலைஞர் ஐயா இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. ஓகே, எந்த வருஷம்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் ஒண்ணு இருக்கும். தமிழ் மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்னு இருக்கும். அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க கேட்பாங்க. தெரிந்தால் கமெண்ட் செய்யவும். அடுத்தது, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் சேர்டு பை டேஸ். மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலை தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டா பிரதமர். நிறைய தடவை கேட்ட கேள்விப்பா, இந்ததும் நிறைய தடவை கேட்ட மாநில இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த லெசன் படிக்கும் போதுதான் தெரியுது நிறைய கொஸ்டின் வந்திருக்குப்பா. நிறைய பேர் விட்டுருவீங்க இந்த லெசனை. 12ஆம் வகுப்பு 1வது லெசன்ல இருந்து 4 வரைக்கும் தான் பாப்பீங்க. இதெல்லாம் விடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எவ்வளவு கேள்வி. சரி, கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவிக்கும் சட்டப்பூர்வ அமைப்பில் இது வராது. எது வராதுன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் வராது. நிதி ஆயோக் வரும். நிதி ஆயோக் ஸ்டாட்யூட்டரி பாடி தான். as well as வந்து ஜோனல் கவுன்சில் வரும், பினான்ஸ் கமிஷன் வரும். பட் எலெக்ஷன் கமிஷன் வராது. ஜோனல் கவுன்சில், மண்டல கவுன்சில்கள் எப்ப நிறுவப்பட்டுச்சு? எந்த சட்டம் மூலியமாக? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கீழ் இந்த ஜோனல் கவுன்சில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுல எத்தனை ஜோனல் கவுன்சில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 6 இருக்கு. இதுவும் ரிப்பீட் கொஸ்டின். 6 வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு இந்தியாவே எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அந்த திசைகள் வழியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? வடக்கு 4 திசை வந்துருமா? அதுக்கு அடுத்து மத்திய அப்படின்னு பார்க்கணும். மத்தியனா சென்ட்ரல் இந்தியா. இப்ப மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் அதுக்குள்ள வரும். ஓகே, அடுத்தது வடகிழக்கு மாநிலத்துக்காக தனியா வச்சிருக்கிறாங்க. ஓகே, மொத்தம் 6 இது. நிதி ஆயோக் எந்த ஆண்டிலிருந்து நிறுவப்பட்டுச்சு? பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷனுக்கு பதிலாக கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவதற்காக நிதி ஆயோக் 2015 வந்தது. ஜிஎஸ்டி, ப்ரோமோட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா, மத்திய மறைமுக வரிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. நேரடி வரி, மறைமுக வரின்னு 2ஆ இருக்கு. அதுல இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் டாக்ஸ்குள்ள இருக்கு. நீங்க பில் ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க, பில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு 2 இது இருக்கும். மாநிலத்துக்கு இடையே இருந்துச்சுன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னும் இருக்கும். அடுத்தது, ஜிஎஸ்டிக்கான அமெண்ட்மெண்ட் எந்ததுல வந்துச்சு? 101வது அமெண்ட்மெண்ட். இதைத்தான் நான் சொல்லியிருப்பேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, ஏதாவது மொய் வைக்கணும்னா 101 ரூபா மொய் வைப்பாங்க பொதுவா. ஓகேங்களா? சிலர் வந்து 1001, லட்சத்துல 1, ஏதோ ஒண்ணு. 50,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா மொய் வச்சுட்டு வருவாங்க மாயாண்டி குடும்பத்தார் படத்துல. அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் இந்த 101 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட், மொய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2016 இது கொண்டு வரப்பட்டது. இந்த கவுன்சிலுக்கு ஆர்டிகிள் இருக்கு தெரியுமா? ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. 270 தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. பின்வருவனவற்றில் எது பேரிடர் மேலாண்மையின் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை உறுதி செய்கிறது? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வருவாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ரைட்,
மாநிலத்திலே ஏதாவது ஒரு தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு நிகழ்வுனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்துருவாங்க. அவங்க கைடன்ஸ் படி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நடக்கணும். ஓகேங்களா? விச் பாடி ரெகுலேட்ஸ் வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்டேட்? மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பகிர்வு பிரச்சனைகளை எந்த அமைப்பு ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை தீர்ப்பாயம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா தீர்ப்பாயங்கள் பார்த்துக்கும். ஓகே, உதாரணத்துக்கு காவேரி தீர்ப்பாயம். அடுத்தது, நீண்டகால பொருளாதார திட்டமிடுதல் குறித்து அரசாங்கத்திற்கு எந்த அமைப்பு ஆலோசனை வழங்குகிறது? அட்வைசரி பாடியா மட்டும்தான் இருக்கும் இது. கேள்வியிலேயே இன்னொரு கேள்விக்கான ஆன்சர் இருக்கு. நிதி ஆயோக் ஆலோசனை வழங்குமே தவிர்த்து கட்டளையோ சட்டமோ இயற்றாது. ஓகேங்களா? நிதி ஆயோக் வந்து ஜஸ்ட் அட்வைசிங் பாடியா தான் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் அதுவும் ஒரு அட்வைசரி பாடி தான். எதுவும் பேரை மட்டும்தான் மோஸ்ட்லி மாத்திருக்காங்க. சில விஷயங்கள், சில சாராம்சங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அது பத்தி நிதி ஆயோக் வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கற்பதை ஐஏஎஸ் நிதி ஆயோக் வீடியோ அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு வந்துடும். Which factor weakens cooperative federalism in India? அதாவது கூட்டாட்சி முறையில எந்த காரணி வந்து பலவீனப்படுத்துதுன்னு கேட்டா, மத்திய அரசின் மீதே மாநிலங்கள் நிதி சார்ந்து இருக்க நிலைமை இருக்கு. இதுதான். அதே தானப்பா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் அதே தானே, மாநில அரசையே நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. சொல்ல போனா மாநிலத்துக்காவது நிறைய நிதி கிடைக்கும். ஆனா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, உள்ளாட்சிக்கு நிதியே இருக்காது. மாநில அரசு கொடுத்தாதான் உண்டு. ரைட். இதுக்கு அந்த பஞ்சாயத்து ராஜ் எப்ப வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 73. பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி வந்து 73 74 வந்துச்சு. அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்துச்சு, சட்ட திருத்தம் மூலியமாக வந்துச்சு. இந்திய அரசமைப்பின் எந்த சரத்து மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறது? இந்த சரத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியம். 262. அதுதான் வந்து வாட்டர் டிஸ்பியூட் பத்தி பேசக்கூடியது. ரைட். அடுத்தது, which of the following primary law governing interstate river dispute? பிரைமரினா முதன்மையான அர்த்தம். ஓகேங்களா? முதன்மை சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நதிநீர் பிரச்சனைக்காக மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை சட்டம் 1956. எப்படி வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்துச்சு அதே வருஷத்துல, அப்பதான் இந்த நதிநீருக்கான அந்த சட்டமும் கொண்டு வந்தாங்க. ஓகே, சரி. மாநிலங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த அதுவும் குறிப்பா வந்து நதிநீர் சம்பந்தமா பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த அமைப்பு அதிகாரம், ஃபைனல் அத்தாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதே கேள்வி வந்து இந்த நதிநீர்னு இல்லாம, ரிவர் இல்லாம இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டா இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வரும். ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையிலான ஏதானும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதற்கு உச்சபட்ச அதிகாரம் யாருக்குன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஆனா சாரி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட். வெறும் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவதுன்னா பிரதமர் தலைமையிலான இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் வரும். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டும் வரும். ஓகே. ஆனா நதிநீர்னு வந்துருச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வராது. இதுதான் வரும், இன்டர்ஸ்டேட் வாட்டர் ட்ரிபியூனல் தான் வருவாங்க. மாநிலங்களுக்கு இடையிலான தீர்ப்பாயங்கள் தான் வரும். 60வது கேள்வி. இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் கொடுக்கறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற தளத்துலலாம் நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 100 days ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரிங்கும் தான் எங்களை ஊக்கப்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள வாங்க. ஸோ நாங்க கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். லைக் கொடுத்த எல்லோருக்கும் நன்றிகள். அடுத்த கேள்வி, இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையின் உதாரணம் என்ன? தகராறின் உதாரணம் என்ன? காவிரி நதிநீர் பிரச்சனை. இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இதுக்காக கொண்டு வந்த ஒரு தீர்ப்பாயம் தான், அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாயம். அதுல இருந்தே தண்ணி வரல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு. ரைட்டா? ஸோ அதர் ஸ்டேட் லைக் கோவாவா இருக்கட்டும், ஈவன் வடகிழக்கு மாநிலங்களா இருக்கட்டும், காவேரி தீர்ப்பாயத்தை உதாரணமாக வைத்துதான் அவங்களுக்கும் ஒரு தீர்ப்பாயம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நதிநீர் பிரச்சனைகளில் உச்ச நீதிமன்றம் அதிகார வரம்பை
தவிர்க்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? அதாவது நீங்க சுப்ரீம் கோர்ட் வராதீங்க, அந்த டிஸ்பியூட் ட்ரிபுனல் போகட்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷன் எந்த வருஷம் வந்துச்சு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதே வீடியோல. மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பிரச்சனைகளில் நீதிமன்றங்களில் அதிகார வரம்பை எந்த அமைப்பு விளக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதாவது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள்ல நீதிமன்றத்தோடைய அதிகாரத்தை குறைக்கிறது அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு முடியும். 262 அப்படிங்கிறது கீழே வரும். ஜூரிடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பியூட்ஸ்ல இருந்து விலக்கிடலாம். ஏன்னா ட்ரிபுனல் தான் வந்துருச்சுல, அதனால விலக்கிடுவாங்க. இனிமே ட்ரிபுனல் அதை பார்த்துக்கும். ரைட். நதிநீர் வாரியங்கள் சட்டம் 1956 கீழ் நதிநீர் வாரியங்களுடைய பங்கு என்னன்னு கேட்டா, நதி மேலாண்மை குறித்து ஆலோசனை வழங்குறது தான். இதுதான் வழங்க முடியும். அடுத்தது 64வது கேள்வி, பின்வருவற்றில் எது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை சட்டம் 1956 முக்கிய வரம்புன்னு கேட்டிருக்காங்க. தீர்ப்பாய தீர்ப்புகளை அமல்படுத்துவதற்காக ஏற்பாடு இல்லாமல் இருந்துச்சு. லேக் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, பிரச்சனைகள்ல முக்கிய வரம்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ தீர்ப்பாய தீர்ப்புகள் இந்தியா இறுதியானவை மற்றும் பிணைப்புக்குரியவை, ஆனால் நேரடி அமலாக்க வழிமுறைகள் இதுல இல்ல. ஃபைனல் அண்ட் பைண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல லேக்ல தான் இருக்கு. அதனாலதான் வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையின் போது நம்ம கோர்ட்டை போய் அணுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். Which amendment in 2002 changed the interstate water dispute? 2002ல எந்த திருத்தம் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகள் சட்டத்தை மாற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதுல எதுவுமே இல்ல. இப்ப நீங்க பாக்குறதுல எதுவுமே இல்ல. சரி, இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. பட் 2002ன்னு இவங்களே கொடுத்துட்டாங்க. இதற்கான அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமா? இப்ப இது வந்து மினி கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு அடுத்து வந்த சில 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 விஷயத்தை திருத்தின கான்ஸ்டிடியூஷன் தான் அமெண்ட்மெண்ட் தான் 44. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட். பட் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட், அதாவது IRWD ஆக்ட்னு சொல்லுவாங்க, 2002. இதனுடைய அமெண்ட்மெண்ட் மோஸ்ட்லி கேட்கவே மாட்டாங்க. இதனுடைய அமெண்ட்மெண்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். ஏன்னா தட்ஸ் நாட் என்ன சொல்ல ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. பெர்மனன்ட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி தான் வந்து இருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. இது 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்திருக்கும். 2019 இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்திருக்கும். அது வந்து சட்டமாக மாறினது பத்தி இங்க கேக்குறாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட், 101, 105 இந்த மாதிரி கேக்குறாங்க. ஸோ அந்த நம்பர்ல வராது, மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினை வந்து இது பண்ணிக்கோங்க. பட் இந்த சட்டத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் வராது அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. இப்ப இங்க பாக்குற இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? பட் இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் நார்மல் ஒரு ப்ரொசீடிங்ஸ் மாதிரி 2019 வந்து அப்ப ஜல் சக்தி துறை அமைச்சர் வந்து இருந்தாருல்ல, கஜேந்திர சிங் ஷெகாவத், அவர் வந்து ஒரு பில் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? 2019 ஒரு பில் வந்திருக்கும் இப்ப ரீசெண்டா. ஓகே, ஸோ அதன்படி ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்துச்சு. 2021 வந்து பாத்தீங்கன்னா அதனோட இது நான் சொல்றது 2019 அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2000 அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஓகே, அதுவும் வந்து நார்மல் அமெண்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நார்மல் நியூ ட்ரிபியூனல் அமெண்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், நாட் ஏ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கேள்வி கேட்கப்படும் பட்சத்தில் இந்த இந்த சட்ட திருத்தம் என்பது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அல்ல.
என்பதை அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யுங்க. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, 66வது கேள்வி. காவேரி நதிநீர் பிரச்சனையில் எந்த மாநிலங்கள் ஈடுபட்டுள்ளனன்னு கேட்பாங்க. கண்டிப்பா தமிழ்நாடு இருக்கும், ரைட்? கர்நாடகா இருக்கு. நல்லா கவனிங்க, கேரளா வரும். கேரளாவுக்கு எதுக்கு காவேரி அப்படின்னு நினைப்பீங்க. கேரளா மற்றும் புதுச்சேரி வரும். கடலூருக்கு பக்கத்துல பாருங்க புதுச்சேரி, புதுச்சேரிக்கும் ஷேர் போயிட்டு இருக்கு, கேரளாவுக்கும் ஷேர் கொடுக்குறோம். கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இருக்கு. ஓகேங்களா? சோ நிறைய பேர் கேரளாவை மறந்துடுவீங்க, கேரளாவும் உண்டு. ஓகேங்களா? இந்த இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகிர்வுல இருக்கிறாங்க. சரி, இந்த ஒவ்வொருதுக்கும் எவ்வளவு பகிர்தல் அந்த நம்பர்ஸ் தெரியுமா? சப்போஸ் கொஸ்டின் கேட்பாங்க, எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் எழுதுறேன். தமிழ்நாடுக்கு எவ்வளவு எழுதுறேன். தமிழ்நாடு கர்நாடகா, கேஎல்னா கேரளா, புதுச்சேரிக்கு புது அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? இதெல்லாமே கொஸ்டின்ஸா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நான் எவ்வளவு டிஎம்சின்னு எழுதுறேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இருக்கலே தமிழ்நாடுக்கு தான் அதிகம், 404 டிஎம்சி. ரவுண்டா சொல்லணும்னா 404, 404.25 டிஎம்சி இருக்கு. கர்நாடகாவுக்கு வந்து 284.75 டிஎம்சி தண்ணிகள். இது எல்லாமே டிஎம்சி. ஓகேங்களா? டிஎம்சினா என்ன சார் அப்படின்னு அடுத்தடுத்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். 1000 மில்லியன் கியூபிக்னு சொல்லுவாங்க. கேரளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 டிஎம்சி தான். இதுக்குள்ளே ரொம்ப கம்மி யாருக்கு அப்படின்னு கேட்டா 7 டிஎம்சி. இதுதான் ரீசெண்டா இறுதியாக வந்து பார்த்தோன்னா கொடுத்தது. பெங்களூருக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000, அதாவது குறைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்கு இதுக்கு முன்னாடி அதிகமா 440 சொச்சம் இருந்துச்சு, அதை குறைச்சிட்டாங்க. 48 டிஎம்சி குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து பெங்களூருக்கு வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சாங்க, ரைட்? மொத்தம் வந்து டோட்டல் வந்து 740 டிஎம்சி. இந்த 740 டிஎம்சில இவ்வளவு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் 740 டிஎம்சி. அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டிஎம்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல புதுச்சேரி தான் இருக்கலே கம்மி. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு 10 டிஎம்சி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்காக வழங்கியே ஆகணும். 14 டிஎம்சி சுற்றுச்சூழலுக்காக போயிடும். மொத்தம் 14 டிஎம்சி சும்மாவே போயிடும். ஏன்னா அது கண்டிப்பா போகணும். இப்படி போனாதான் நல்லது. எல்லாத்தையும் வந்து மனுஷங்களே எடுத்துக்க கூடாது. சில விலங்குகளுக்கும் சில இயற்கைக்கும் நம்ம கொடுக்கணும். ஒரு சொம்பு தண்ணி வாங்கினோம்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே ஊத்திட்டு குடிப்பாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரிதான் அது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாட் ஓன்லி திங், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் இன்எவிக்டபிள் மேட்டர்ஸ்னு ஒரு சிலது இருக்கு. ஸோ அதுலதான் 14 டிஎம்சி போகுது. ரைட்? ராவி பியாஸ் அந்த பிரச்சனை வந்து எந்தெந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும்பா, இதே ஃபெடரலிசம் இந்தியா இதே புக்லயே கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கோம். ராவி பியாஸ் அப்படின்னு சொல்லும் போது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் 3 மாநிலங்கள். அடுத்தது அதே மாதிரி எப்படி காவேரியோ அதே மாதிரி ராவி பியாஸ் பார்த்துட்டோம், நர்மதா பார்க்கிறோம். நர்மதா அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து விச் ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சர்தார் சாரோவர் அணை. இந்த சர்தார் சாரோவர் அணைக்கு முன்னாடி தான் திரு பட்டேல் அவர்களுடைய சிலை வந்து எழுப்பப்பட்டிருக்கு. உலகத்திலே மிக உயரமான சிலை வல்லபாய் பட்டேல், அவருடைய சிலை அங்கதான், சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அங்கு நிறுவப்பட்டிருக்கு. சரி, மகாதயி ரிவர் டிஸ்பியூட், இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். நீங்க இந்த இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிற புக்கை போய் பாருங்க. இதுல இந்த ரிவர் பத்தி கொடுத்துருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர். இந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா. கோவாவின் உயிர் நாடி என்று அழைக்கக்கூடிய ஆறு மகாதாய் ரிவர். அது தாய், தமிழ்ல பாருங்க தாய்னு சொல்லியிருக்காங்க. மகானா பெரிய, பெரிய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நதி தான் அது. ஓகேங்களா? கோவா மாநிலத்தின் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. இப்ப கோவா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, காவேரி தீர்ப்பாயம் எப்படியோ அதே மாதிரி ஒரு தீர்ப்பாயத்தை மகாதயி ரிவருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கும் இதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை இந்த ரிவர்னால. சரி, அடுத்தது
which is the longest standing interstate river water dispute? இந்தியாவில் மிக நீண்ட காலமாக நிலவும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனை எதுன்னு கேட்டா காவேரி. 100 ஆண்டுகளுக்கு பழசு. சரி, மொத்தம் வந்து 70 கேள்வின்னு சொல்லியிருந்தேன். 70 கேள்வி கேட்டிருக்கோம். பட் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேறு சில காரணத்துக்காக எடுத்த கேள்விகள். ஒரு 94 கேள்விகள் நாங்க எடுத்தோம். மொத்தம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து ஒரு 94 கேள்விகள் நாங்க எடுத்தோம்ப்பா. பட் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெறும் 70 கேள்விகள் தான் கொடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்புல நம்ம இணையலாம். இந்த வகுப்பு பத்தின டீட்டெயில்ஸ் நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க பாக்குற இதே இது நான் லிங்க்லயும் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அண்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது 21வது இதே 12th ஸ்டாண்டர்ட்ல இந்தியாவின் நிர்வாக அமைப்புன்னு இருக்கும், அது நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ டவுட் ஏதாவது வரும் பட்சத்தில் நிச்சயமா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அன்பு உள்ளங்கள், அன்பு மாணவர்கள் எல்லோருக்கும் என் வணக்கங்கள். லைக் போட்டதுக்கும் கமெண்ட் பண்ணதுக்கும் உங்கள் டவுட்டை டெலிகிராம்ல வந்து கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெய் ஹிந்த்.